இப்போ பல் விளக்காமல் நாம் சாப்பிட்றதில்ல, அப்படி தானே? குளிக்காமல் கூட நம்ம சாப்பிடுவோம். லீவ் நாளில் நம்ம குளிக்கிறதுக்கு லேட் ஆகும். நைட்டு கூட குளிப்போம், சாயந்தரம் கூட குளிப்போம், காலையில் குளிக்காமல். ஆனால் எங்கேயா வேலைக்கு போனால் கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போவோம். ஆனால் பல் விளக்காமல் நம்ம என்றைக்குமே சாப்பிட்டதுக்கு இல்லை. பெரும்பாலானவங்க கண்டிப்பாக பல் விளக்குவாங்க. அதே மாதிரி தான் உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு நாளை நீங்கள் துவங்கக்கூடாது. ஒரு நாளோட ஆரம்பத்தில் கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை செய்யணும். பல் விளக்குறது மாதிரி பல்லை தூய்மை பல் விளக்குறோம்ல, அது மாதிரி இப்போ உடற்பயிற்சி செய்கிறது ஒரு வழக்கம். உடற்பயிற்சியை செய்துவிட்டு தான் அந்த நாளில் உள்ள மற்ற வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை மட்டும் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ரொம்ப நல்ல பயங்கர முன்னேற்றம் அதன் மூலமாக ஏற்படும். உடற்பயிற்சி செய்கிறத ஒரு சம்பிரதாயம் மாதிரி மாற்றணும். அதாவது எப்போவுமே எந்த ஒரு வழக்கத்தையும் அப்படி மாற்றக்கூடாது. கண்மூடித்தனமாக எந்த ஒரு வழக்கத்தையுமே பின்பற்றக்கூடாது. நம்ம பல் விளக்குறோன்னா குளிக்காமல் கூட நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பாடு உள்ளுக்குள்ளே தானே போகுது. நம்ம குளிக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. லீவு நாளில் நம்ம குளிக்காமல் கூட சாப்பிட்டுட்ருப்போம், காலை உணவு மதிய உணவுன்னு சொல்லிட்டு. ஆனால் பல் விளக்காமல் லீவு நாளாக இருந்தாலும் சரி நம்ம பல் விளக்கிட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா உணவு வாயால் சுவைக்கப்பட்டு அப்புறம் மென்று வயிற்றுக்குள்ளே அனுப்புகிறோம். அப்படிங்கும்போது வாய் சுத்தமாக இருக்கணும். அப்படிங்கிறனால பல் விளக்கிட்டு தான் பெரும்பாலானவங்க சாப்பிடுவாங்க. 99% மேலே உள்ளவங்க பல் விளக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி அப்போ அதில் நமக்கு ஒரு புரிதல் இருக்குது. அதனால தான் குளிக்காமல் கூட சாப்பிடுவோம். ஆனால் குளிக்காமல் நம்ம வெளியில் ஏதோ வேலைக்கோ தொழிலுக்கோ எங்கேயும் நம்ம போக மாட்டோம். குளிச்சுட்டு தான் எங்கேயும் வெளியே வேலைக்கெல்லாம் போவோம். வெளியே வேலைக்கு போகும்போது நம்ம குளிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு புரிதல், ஒரு அறிவுபூர்வமான புரிதல், ஒரு சம்பிரதாயம் கிடையாது. அது மாதிரி நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் அன்றைய நாள் எந்த வேலைக்கும் வெளியில் போகணும். வெளியில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் போகணும். குளிச்சுட்டு எப்படி பல் விளக்கிட்டு போவோமோ அது மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதையும் அதோடு சேர்த்துக்கணும். இந்த காலை கடன்களில் உடற்பயிற்சி செய்கிறதையும் நம்ம சேர்த்துக்கணும். பல் விளக்குறது, குளிக்கிறது, இந்த மலஜலம் கழிக்கிறது, அதோட உடற்பயிற்சி செய்வது, இதையும் சேர்த்து பண்ணிட்டு தான் நம்ம அன்றைய நாளை துவங்க வேண்டும். ஒரு நாளை துவங்குறதுல உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். எதுக்காகன்னா, இப்போ உடற்பயிற்சி ஏன் செய்கிறோம்? உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு வேலையை செஞ்சால் சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறித்தனமே ஏற்படாது, ஒரு முன்னோக்கிய சிந்தனை ஏற்படும். பின்தங்கிய சிந்தனை வரவே வராது, தயக்கங்கிறது வரவே வராது. உடற்பயிற்சி செஞ்சாக்கா ஒரு முன்னோக்கிய சிந்தனை இருக்கும். நம்ம தயங்கவே மாட்டோம், பின்வாங்கவே மாட்டோம். ஒரு வேலையை நினச்சா ஒரு வேலையை செய்து முடிப்போம், நினைக்கிற வேலையை செய்து முடிப்போம். சோம்பேறித்தனத்துக்கு இடமே கிடையாது, தள்ளி போடவும் மாட்டோம். அப்போது ஒரு உடற்பயிற்சிங்கிறது நீங்கள் பல் விளக்குறத விட ரொம்ப மிகப்பெரிய உயர்ந்த செயலாக இருக்குது. நீங்கள் பல் விளக்கிட்டால் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. பல் விளக்கிட்டு குளிச்சுட்டா மட்டும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கவே முடியாது. சோம்பேறித்தனத்தை வெல்ல வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பல்லு கூட விளக்க வேண்டாம், குளிக்க கூட வேண்டாம், ஆனால் சோம்பேறித்தனத்தை வெல்ல முடியும். உடற்பயிற்சி செய்தால் சோம்பேறித்தனத்தை வெல்ல முடியும். சுறுசுறுப்பாக உழைக்கணுன்னா பல் விளக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, அது மாதிரி குளிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் உடற்பயிற்சி செய்யணுங்கிறது கட்டாயம். உடற்பயிற்சி செய்யாமல் நீ பல் விளக்கிக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு பல் விளக்கிட்டாலோ அதில் குளிச்சிட்டாலோ உனக்கு நீ ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியாது. ஆக சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு எது மட்டுமே காரணம் என்றால் அது உடற்பயிற்சி தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளில் பல் விளக்குறத விட குளிக்கிறத விட எது ரொம்ப முக்கியமாக இருக்குது? உடற்பயிற்சி தான் முக்கியமாக இருக்குது. அந்த முக்கியமான வேலையை தான் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஈஸியான வேலை, குளிக்கிறது ஈஸியான வேலை, பல் விளக்குறது ரொம்ப ஈஸியான வேலை. சிலர் குளிக்க கூட மாட்டாங்க, சிலர் பல் கூட விளக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது சோம்பேறித்தனத்தோட அடையாளம் தான். அந்த மாதிரி குளிக்கிறது ஈஸி, பல் விளக்குறது ஈஸி, ஆனால் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் உடற்பயிற்சி கஷ்டமான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதனால தான் ரொம்ப நன்மை ஏற்படுது. ஏன்னா பல் விளக்குறது ஒரு 5 நிமிஷத்தில் பல் விளக்கிடலாம், குளிக்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் குளிச்சிடலாம். ஆனால் உடற்பயிற்சி ஒரு அரை மணி நேரமாக செய்யணும், அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். யோகாசனம் அப்படி இப்படின்னு அதனால் ஏற்படுகிற நன்மைகளை நாம் உணர்ந்து விட்டால் நம்ம அதை செய்ய மாட்டோம். பல் விளக்குறதுனால ஏற்படுகிற நன்மைகளை நமக்கு தெரிகிறனால தான் நம்ம டெய்லி பல் விளக்குறோம். குளிக்கிறதுக்கு எது குளிக்கிறோம் அதோட நன்மைகள் நமக்கு தெரியும். கசகசான்னு இருக்கும். அதனால் அப்போ குளிச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்படி இப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம குளிக்கிறோம். ஒரு அறிவுபூர்வமான புரிதல் இருக்குது. அதன் அடிப்படையில் தான் தினசரி நம்ம குளிக்கிறோம். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறதையும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, செஞ்சு பழகும்போது அதனால் ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்துட்டிங்கனாக்கா அதை விடவே மாட்டீங்க. ஒரு அறிவுபூர்வமான அதனால் ஏற்படுகிற நன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க.
ஏன் உடற்பயிற்சி செய்யலைன்னா என்ன தினசரி வேலைகளை செய்ய முடியாதா? அப்படி அந்த மாதிரி கேட்குறது எப்படிப்பட்டதுன்னா, குளிக்காமல் ஏன் ஆஃபீஸ்க்கு போக முடியாதா, வேலைக்கு போக முடியாதா, குளிக்காமல் தினசரி வேலைகள்லாம் செய்ய முடியாதா, பல் விளக்கிட்டு தான் சாப்பிட்ணுமா, ஏன் பல் விளக்காமல் சாப்பிட்டா அந்த சாப்பாடு உள்ளே போகாதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். அப்படி அந்த மாதிரி ஏன் பல் விளக்கணும், ஏன் குளிக்கணும், அதே மாதிரி தான் பல் விளக்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் அவ்வளோ நியாயமான காரணங்கள் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி எல்லாருமே ஒத்துப்பாங்க. அப்படின்னா அதே மாதிரி தான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் ஒரு வேலையை செய்யணும். ஒரு வேலையை செஞ்சுட்டு உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, சரி போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வருவோம், அப்படி செய்யக்கூடாது. ஒரு வேலையை செஞ்சுட்டு உனக்கு செய்யும்போது உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா, போய் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வரக்கூடாது. உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்படி தான் அப்போ தான் ஒரு வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு உடற்பயிற்சி தான் காரணங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு வேலையை உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்யலைன்னா ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உறுதியாகவே இருக்கணும். அப்போ தான் எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க. காலையில் எழுந்தவுடனே உடற்பயிற்சி செஞ்சுருவீங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்யலைன்னா நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது. சோம்பேறித்தனம் தான் வரும், தயக்கம் தான் வரும், தள்ளி போடுவோம், ஒரு வேலையை தள்ளி போடுவோம், பின்வாங்குவோம், ஒரு வேலையை முனைப்போட முன்னோக்கி போகிற பார்க்குற அந்த நோக்கத்தோடு ஒரு வேலையை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அதில் மாற்றமே இருக்கக்கூடாது. அதில் தப்பிக்கவே கூடாது. உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு வேலையை செய்யவே முடியாது. உடற்பயிற்சி செய்கிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லை. உடற்பயிற்சி செய்யாமல் நம்ம இருந்துடலாம் அப்படின்னு நினச்சி நீ தப்பிக்கவே முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிங்கிற மாதிரி நீ உடற்பயிற்சி செஞ்சால் தான் ஒரு வேலையை சிறப்பாக செய்யணுங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா அப்போ உடற்பயிற்சி செய்கிறதுலையும் உறுதியாகிடுவீங்க. ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சால் தான் ஒரு வேலையை உறுதியாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு ஒரு அசராத நம்பிக்கை இருக்கணும். அதனால் எப்போவுமே இந்த உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை செய்யணுமே தவிர, ஒரு வேலையை செஞ்சுட்டு நீ என்னடா அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியலையே, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கே, போய் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் போகுது. முன்கூட்டியே உடற்பயிற்சி செய்யுங்க. ஏன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பல் விளக்கணும் அப்படின்ட்டு பல் விளக்காமல் போயிட்டு 4 பேர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் பல் விளக்காதீங்க. பல் விளக்கிட்டு தானே போய் 4 பேர்கிட்ட போய் பேசுகிறோம், தினசரி வேலைகளை ஆரம்பிக்கிறோம். குளிச்சுட்டு தானே போய் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்புறம் என்னடா கசகசன்னு இருக்குது, குளிக்கலையா அப்படின்னு 4 பேர் கேட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு குளிக்கிறீங்களா? அல்லது அப்படி இல்லைல்ல, குளிச்சுட்டு தானே வேலைக்கு போகிறீங்க. அப்போ ஏன் ஒரு வேலையை செஞ்சுட்டு உங்களால் சுறுசுறுப்பாக செய்ய முடியல, சரி போய் ஒரு 10 புல்லப்ஸ் பண்ணுவோம், 4 தண்டால் போடுவோம், கொஞ்சம் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வோம், அதன் பிறகு அந்த வேலையை தொடருவோம், அப்படி இருக்கும். முன்கூட்டியே செஞ்சிடணும். முன்கூட்டியே உடற்பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வேலையை செய்யணும். வேலையை செஞ்ச பிறகு அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும்போது உடனே போய் உடற்பயிற்சி செய்ய போகக்கூடாது. அதனால் உடற்பயிற்சி செஞ்சுட்டு போய் வேலையை செய்யணும். முன்கூட்டியே உடற்பயிற்சி செய்யலைன்னா எந்த ஒரு வேலையும் சிறப்பாக இருக்காதுங்கிறதுல உங்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் ஒரு வேலையை சிறப்பாக செய்யணுங்கிற நோக்கமும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடற்பயிற்சி செஞ்சுட்டு தான் ஒரு வேலையவே நீங்கள் செய்வீங்க. உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை இன்னும் பல மடங்கு சிறப்பாக இருக்கும்.